வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 10வது ராசியில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல யோகத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் தான் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாதிப்பு வரும், ஆனால் ஒரு சிலருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்களையும் அவர் கொடுப்பார். அதே மாதிரி கோவில் சார்ந்த எந்த ஒரு விஷயங்கள்லேயும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதாவது இவ்வளவு நாள் கோவிலுக்கே போகலைன்னா கூட இப்போ கோவிலுக்கு போவோம், கும்பாபிஷேகங்களில் கலந்துக்குவோம், வேறு சில கோயில் சம்மந்தப்பட்ட திருவிழாக்களில் கூட நம்ம கலந்துக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை இவ்வளவு நாள் இல்லைனாலும் இப்போ உருவாகும். அதே மாதிரி நீண்ட தூர யாத்திரைகள் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். புனித பயணங்கள் போகணுன்னா தாராளமாக போகலாம். அதுக்குடைய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் கோயில் கட்டணும்னு நினச்சா கூட கட்ட முடியும். அல்லது கோயிலே கட்டலை அப்படின்னா கூட கும்பாபிஷேகங்கள் நடத்துறதுக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் நிறைவேறிடும். அது உங்கள் பணத்தை தான் போட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யார்ட்டையாவது வசூல் பண்ணி கூட அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். அல்லது கோவிலுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும், அல்லது ஏதாவது சிலைகள் நிறுவனம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த கோவில் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்யணும்னு தோணும், தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு கோவில் கட்டுறதுனால ஏற்படக்கூடிய அந்த புண்ணியங்கள் இருக்குல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த பாக்கியம் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிற போது அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைச்சா அதை காட்டில் ஒரு பெரிய பாக்கியங்கள் எதுவுமே இல்லை. அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருப்பார். அப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல செல்வ செழிப்பு இருக்கும், நல்ல வருமானம் வரும். அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான், இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு மிகுந்த ஆதாயங்கள் கிடைக்குங்க. ஏதோ ஒரு வகையில் விவசாயம் நல்லா விளைஞ்சிடலாம். ஒரு சிலருக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் தான் இந்த நேரம். விற்காத சொத்துக்கள் கூட ஈஸியாக விற்குங்க. ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லாபங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதமும் இருக்கும், அடுத்த மாதமும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி உறவினர்னால, தாயால், தந்தையால், தந்தை வழி உறவினர்னாலெல்லாம் மிகுந்த யோகங்கள், நன்மைகள், உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் ரொம்ப நல்லா இருக்கார். கண்டச்சனி தான், அதனால் போக்குவரத்தில் மட்டும் பார்த்து இருக்கணும். இல்லைன்னா இந்த டூ வீலர்லாம் போனோம்னா ஒரு சில நேரம் கீழே தள்ளி விட்டுரும். ஏற்கனவே சிம்மராசிக்காரவங்க ஒரு சிலர்லாம் கீழே விழுந்திருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று வண்டியில் விழுந்திருந்திருக்கலாம், அல்லது சும்மாவே கூட விழுந்திருந்திருப்பீங்க. விழுந்து ஏதாவது எலும்புகளும் உடஞ்சிருக்கும், ஏதாவது கட்டுக்கிட்டெல்லாம் போடுற மாதிரியெல்லாம் ஒரு சிலரெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் வாகன பயணத்தில், வாகன போக்குவரத்தில் இன்னொரு ஒரு வருடத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வேகத்தை குறைக்கிறது, பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்கிறது தான் சிறந்த வழி. திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விரைவிலேயே சிலருக்கு வரன்கள் தேடி வரலாம், நிச்சயப்படுத்தப்படலாம், உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது திருமணமே தேதி குறிக்கப்பட்டு நடத்தப்படலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காவிட்டால் கூட லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அது இளோ வயதினராக இருந்தாலும் சரிதான், அல்லது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூட அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே லைட்டாக கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம யாராவது நம்ம க்ளோஸாக பழகிறோம்ல, நெருக்கமாக யார்கிட்டையாவது நம்ம பழகினோம்னா அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வரலாம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சூரியன் 7வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 7ல் இருந்தாலும் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே தான் அந்த கருத்து வேறுபாடு, பகைமை அப்படிங்கிறது கொஞ்சம் உருவாகும். ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் தான். புதன் 7ல் இருக்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு பயண அலைச்சல்கள் நிறையா இருக்கும். எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேலையை ஒழுங்காக அவங்களால கவனிக்க முடியாது. அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். மீண்டும் படிக்கலாமா, அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும்.
சுக்கிரன் 8ல் இருக்கார். சுக்கிரன் 8ல் இருக்கனால இப்போ இருந்து ஒரு 4 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ வீடு சம்மந்தப்பட்ட வேலைன்னா ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருக்கலாம், அவங்க வேறு வீட்டுக்கு குடி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா இது எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க விடாது. அப்போ வெளியூருக்கு போகணும் அல்லது வெளியில் வேறு ஏதாவது வீட்டுக்கு போகணுன்னுலாம் நினைக்கலாம். ஆனால் வேறு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலும் சரியாக வீடுகள் அமையாது. ஏதோ ஒரு வகையில் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமா வேறு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். அல்லது இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், ஆனால் கட்ட விடாது. ஒருவேளை அதையும் மீறி கட்டினா குடி போக விடாது. குடி போனாலும் அந்த வீட்டில் நல்லா இருக்காது. அப்போ இன்னொரு 4 மாதத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அதே மாதிரி கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறேன்னு சொல்கிறதையும் வாங்காதீங்க. பழைய வீடு திருத்துற வேலை இருந்தால் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி வீடு வாங்கிறது, கட்டுறது அல்லது குடி போகிறது, இந்த வேலைகளை மட்டும் ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. இல்லை, ஏன்னா வீடுனால பிரச்சனை வரணுன்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும், அதை வச்சு கூட நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே கூட அந்த சண்டை சத்தம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கலைன்னா ஐயோ திருமணமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. திருமணம் நடந்துருந்துச்சுன்னா ஏண்டா திருமணம் நடந்துச்சுன்னு வருத்தப்படுறது, அந்த மாதிரியான விஷயத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 8ல் இருந்துச்சுன்னா வாகனத்தினால தொந்தரவு கொடுக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ஆண் பெண் நட்பு கிடைக்கும், உறவுகள் வந்து மலரும். அதனால் அவங்க வழியில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. அதே மாதிரி 8ல் ராகு இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு வெற்றியில் வந்து முடியுங்க. 2வது இடத்துல வந்து கேது இருக்குது. 2வது இடத்துல கேது இருந்தால் எப்பயுமே ஒரு சில குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தோடு இருக்க முடியாது. குடும்பத்தை விட்டு வெளியில் நம்ம எங்கேயாவது போகலாம், இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் வேறு எங்கேயாவது போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அல்லது தனி குடித்தனம் போகிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு அமைப்புகள் வரலாம். ஆனால் குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் பிரிஞ்சிருந்தால் வருமானம் நல்லா இருக்கும், செல்வாக்கியம் வந்து நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 2ல் கேது இருக்கிறனால குடும்பத்தை பிரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பண தட்டுப்பாடு இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ அந்த பண கஷ்டம் தெரியும். ஒரு சிலருக்கு இந்த கடன் காட்சிகள்லாம் உருவாகிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்கே புரியும். என்ன இப்போலாம் அதிகமாக கடன் காட்சிகள் உருவாகிக்கிட்டே இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியலையே, வரவுக்கும் செலவுக்கும் சமமாக போயிடுது, அல்லது வரவை காட்டிலும் செலவு அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வருதில்ல, கண்டிப்பாக வரும். அப்படி தான் கிரக அமைப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம்தாங்க. நன்றி நண்பர்களே.